பிரம்மா தான். அவர் தான் நம்மளுடைய தலையெழுத்தை இப்படி தான் இயக்கணுங்கிறத படைத்தவரே பிரம்மன் தான். நம்ம முழுமையாக கைப்பற்றிக்கிறதுக்கான ஒரு நேரம் தான் பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறத சொல்கிறோம். பசுமாட்டோட கோமியம் கட்டாயமாக பசுமாட்டு கோமியம் முதலே வாங்கி வச்சுட்டு காலையில் எந்திரிச்சு நல்லா தொளிச்சு விட்டுட்டு இவங்க கும்பிடும்போது மகாலட்சுமி வீட்டில் வாசம் செய்வாங்க. 6 மணிக்கு தான் சூரிய உதயமாகுது. ஸோ அதுதான் சூரிய உதயத்துடைய வழிபாடுக்குரிய சரியான நேரம்னு இன்னும் பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் அதை மாறி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஐயா வணக்கம். வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கு. இப்போ பிரம்ம முகூர்த்தம், இப்போ கடவுளை வழிபாடு செய்கிறதுக்கே பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் தான் அவரை கடவுளை நம்ம எழுப்பி அவரை நம்ம வழிபாடு செய்கிறோம், அப்போ தான் எந்திரிப்பாங்க அப்படிலாம் நம்ம சொல்ல கேள்விப்படுறோம். சரி, எனக்கு என்னென்னா பிரம்ம முகூர்த்தம்னா என்ன, அந்த பிரம்ம முகூர்த்தத்தோட சிறப்புகள் என்ன, பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகள்லாம் செய்யணும், அதை பற்றி சொல்லணும். அதாவது கடவுளை யாருமே எழுப்ப மாட்டோம், கடவுள் எந்திரிச்சிடுவார். நம்ம போய் கடவுளை பார்க்கறதுக்கான ஒரு சரியான நேரம் அப்படின்னு சொல்லணும். அதாவது எல்லா நேரமும் நம்ம அப்பா அம்மாவிட்ட பேசலாம், ஆனால் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் பேசும்போது ஒரு சந்தோஷமாக இருப்பாங்கல்ல, அந்த சந்தோஷமான இருக்கிற நேரத்தில் கேட்டோன்னே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த நேரம் தான் பிரம்ம முகூர்த்தம். ஓகேவா? அப்போ அந்த நேரத்துக்கு ஏன் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறோம்? நம்மளுடைய அத்தனை விதமான ரிஷிகளும் தேவர்களும் தன்னுடைய ஃபுல் வைப்ரேஷனை இறையருள் மூலமாக ஃபாலோ பண்ணுற நேரம் தான் பிரம்மம். இந்த பிரம்மாவுடைய விஷயங்கள் தான் நம்ம எல்லாருமே இயங்கிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய தலையெழுத்தை எழுதுனது யார்? நம்ம யாரை சொல்லுவோம்? பிரம்மா தான். படைத்தன் அவர் தான் நம்மளுடைய தலையெழுத்தை இப்படி தான் இயக்கணுங்கிறத படைத்தவரே பிரம்மன் தான். அப்போ அவருடைய இயக்கத்தை நம்ம முழுமையாக கைப்பற்றிக்கிறதுக்கான ஒரு நேரம் தான் பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறத சொல்கிறோம். அப்போ சூரிய பகவான் தன்னுடைய கதிர்வீச்சுக்களை நம்மளுடைய இந்த உலகத்துக்கு வெளியே கொண்டு வர நேரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சரியாக 3:30 மணிலேருந்து ஆரம்பமாகுது. காலை 3:30 மணிலேருந்து ஆரம்பமாகுது. ஆனால் நம்ம எல்லாருமே என்ன நினச்சிக்கிருக்காங்கன்னா 6 மணிக்கு தான் சூரிய உதயமாகுது. ஸோ அதுதான் சூரிய உதயத்துடைய வழிபாடுக்குரிய சரியான நேரம்னு இன்னும் பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் அதை மாறி வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ சரியாக 3:30 மணி காலை நேரத்தில் காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு நீங்கள் தீபம் போடும்பொழுது, சில பேர் சூழ்நிலையினால் குளிக்க முடியாது, அப்படிங்கும்போது தீபம் போடலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், தீபம் போடலாம். 3:30 மணிலேருந்து சரியாக ஒரு 5:30 மணிக்குள்ளே, 5லேருந்து 5:30க்குள்ளே நீங்கள் வீட்டில் தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இறையருள் நம்ம வீட்டுக்கு தேடி வந்துடும். நீங்கள் வாசலை தொளிச்சிட்டு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்ச விஷயங்கள் பார்த்திங்கன்னா பெரிய விஷயங்கள். எல்லார் வீட்லேயும் காலைல சாணி, நம்மளுடைய மாட்டு சாணம் மூலமாக வாசலை தொளிச்சு கோலம் போடுவாங்க, அதுக்கப்புறம் தீபம் போடுவாங்க. அது அப்போ பார்த்திங்கன்னா அந்த கொரோனா இந்த நிறைய நோய்கள்லாம் கிடையவே கிடையாது, அதுபோல் எதிர்வினைகளும் கிடையாது. ஆனால் எப்போ நம்ம அதெல்லாம் மறந்துட்டு காலையில் 7 மணி நேரம் தூங்க ஆரம்பித்தோமோ அப்போ தான் என்னாச்சு, நம்மளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளும் ஏகப்பட்ட குழப்பங்களும் வந்துச்சு. இது பார்த்திங்கன்னா சூரியனுடைய கதிர்வீச்சுகளை பெறுவது மூலமாக நம்மளுடைய சயின்ஸ் ரீதியாக சொல்கிறதா உடலில் கால்சியம் அதிகமாகுது. அதாவது எதிர்ப்பு சக்தி உடம்புல என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக வைப்ரேஷன் ஆகுது. இது நம்மளுடைய சயின்ஸ் ரீதியாக சொல்கிறது. இதை தாண்டி ஒரு பிரபஞ்சத்துடைய சக்தியை பெறணும், நம்ம முழுமையான ஒரு ஆத்மாத்மான ஒரு வழிபாடு அப்படின்னா பிரம்ம முகூர்த்த வழிபாடே ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய சிறப்பை கொடுக்குது. நம்ம மக்கள் சில கமெண்ட்ஸ் கொடுக்காங்க, ஐயா காலையில் எழுந்துச்சு பால் போடுற நம்மளுடைய சகோதரர்கள் இருக்காங்க, அதே போல் பேப்பர் போடுற சகோதரர்களும் இருக்காங்க, காலையில் வெள்ளை நினச்சி வேலை பார்க்குறவங்களும் இருக்காங்களா, இவங்கெல்லாம் வெற்றி பெற்றாங்களா? அது ஆக்சுவலாக என்ன, பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தால் மட்டும் பத்தாது, பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபாடு செய்யணுங்கிறது தான் உங்களோட கான்செப்ட். அதாவது நீ எதை நோக்கி பயணிக்கிற, நீ வழிபாடை நோக்கி பயணித்து அந்த வழிபாடு கிடைக்கும். அவங்கெல்லாம் அவங்களுடைய வேலையை செய்கிறாங்க, அவங்களும் அதுக்கான தோற்று போவாங்கன்னு நம்ம சொல்லலை. அவங்களுக்கு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எதிர்ப்பு சக்திகள் அதிகமாக இருக்கும். காலைல வெள்ளை நினைச்சு அவங்க சூரியன் உதயத்துக்கு முன்னாடி அவங்க எதிர்த்து அவங்க வேலை பார்க்கும்போது அவங்களுடைய வேகம் அதிகமாக இருக்கும். யாராச்சும் ஸ்லோவாக இருப்பாங்களா பாருங்களேன், நம்மளுடைய பால் போடுற நம்மளுடைய சகோதரர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு செகண்டில் இந்த இடத்துல கொடுத்துட்டு அடுத்த இடத்துக்கு பாஸ் ஆகி போயிட்டே இருப்பாங்க. எப்போ அந்த இயக்கம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காலையில் வெள்ளை எழுந்திரிச்சா மட்டும்தான் இருக்கும். சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஒரு மனிதன் எந்திரிச்சு வழிபாடு செய்யும்பொழுது தன்னுடைய வேலையை செயல்படுத்தும் போது வெற்றி என்பது அவர்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக இருக்கும். அந்த சூரிய உதயத்துக்கு அப்புறம் எந்திரிக்கிறவங்க அந்த வேகத்தன்மை ஸ்லோவாக இருக்கும், அவங்க அது தக்கன தான் அவங்களுடைய வாழ்க்கையும் இருக்கும்.
இதான் விஷயம். கண்டிப்பாக. இப்போ பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறாங்க, வழிபாடு செய்கிறாங்க, அதெல்லாம் ஓகே. அந்த வழிபாடு செய்கிறதுக்கான முறைகள் இருக்குல்ல, என்ன மாதிரியான முறையில் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபாடு செய்யணும்? வழிபாடு செய்யும் முறைகள் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா எல்லா மதங்களையும் ஒளி தான் தெய்வம். ஒளியை மீறி எந்த உருவ வழிபாடுகளும் தெய்வமாக ஏற்றுக்கொள்ளலை. இப்போ நம்ம வந்து நம்மளுடைய இந்து நம்மளுடைய இந்து மதத்தில் ஏகப்பட்ட தெய்வங்களை கும்பிட்றோம். ஆனால் எல்லா தெய்வங்களையும் நம்ம எப்படி கும்பிட்றோம்னா, அந்த தெய்வங்களுக்கு தீபத்தை போட்டு தான், நம்ம தீபத்தை ஒரு அர்ப்பணிப்பாக கொடுத்து தான் நம்ம வழிபாடு செய்கிறோம். அப்போ தீப முறைகள் கட்டாயமாக இருக்க வேண்டும். தீப முறைகளை கரெக்டான முறையில் ஃபாலோ பண்ணும்போது வெற்றி கிடைக்கும். அதே போல் பிரம்ம முகூர்த்தத்தில் கும்பிடணும்னு முடிவெடுத்துட்டிங்கன்னா, நம்மளுடைய பசுமாட்டோட கோமியம், கட்டாயமாக பசுமாட்டு கோமியம் முதலே வாங்கி வச்சுட்டு காலையில் எந்திரிச்சு நல்லா தொளிச்சு விட்டுட்டு இவங்க வந்து கும்பிடும்போது மகாலட்சுமி வீட்டில் வந்து வாசம் செய்வாங்க. அது ஃபுல் வைப்ரேஷன் உறுதியாக இருக்கும். பன்னீர், பசுமாட்டு கோமியமும் பன்னீரும் இவங்க தொளிக்கும் போது ஃபஸ்ட்டு பசுமாட்டு கோமியத்தை தொளிச்சிடணும், அதுக்கப்புறம் தான் பன்னீரை தொளிக்கணும். ரெண்டையும் கலந்து தொளிக்கிறது சரியான முறை அல்ல. அதனால் தனிப்பட்ட முறையில் நம்மளுடைய பசுமாட்டு கோமியத்தை தொளிச்சுட்டு பன்னீர் தொளிக்கும் போது வீட்டில் மகாலட்சுமியோட வாசம் உறுதியாக இருக்கும், குலதெய்வத்துடைய அனுகூலமும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே ஒரு 7 மணி 8 மணி வரைக்கும் தூங்குறவங்களாம் இருக்காங்க. இப்போ பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு வழிபாடுகள்லாம் செஞ்சால் தான் அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு 48 நாள் தொடர்ந்து பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்து சாமி கும்பிட்றாங்க. எந்திரிச்சு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் திரும்ப படத்தை தூங்கலாமா? இல்லைங்க, அது சரியான முறை கிடையாது. ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சவங்க தூங்கக்கூடாது. அதுக்காக வீட்டில் தூங்குறவங்களை எழுப்பணுங்கிற கட்டாயம் கிடையாது. இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் வீட்டில் இருக்கீங்க, நீங்கள் வந்து தீபம் போடுறீங்கன்னா நீங்கள் தூங்கக்கூடாது. நீங்கள் தூங்காமல் மற்றவங்க தூங்கினா தப்பு கிடையாது. நீங்கள் பூஜை பண்ணுற இடத்துல நீங்கள் யாரும் தூங்காமல் மட்டும் பார்த்துக்கணும். வேறு எந்த கான்செப்டும் கிடையாது, ஒரு ஃபார்மெட் கிடையாது. ஆனால் தீபம் போட்டவர்கள் உறுதியாக தூங்கக்கூடாதுங்கிறது விஷயம். பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு வழிபாடு செய்ய முடியாதவங்களாம் இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வெளியில் வேலை பார்க்குறாங்க, நைட் ஷிஃப்ட்லாம் வேலை பார்க்குறாங்க. கண்டிப்பாக விடியற் காலையில் தான் வந்து படுத்து தூங்குறவங்களாவே இருக்காங்க. அவங்க பிரம்ம முகூர்த்தத்தில் அவங்களால வழிபாடு செய்ய முடியாது, எழுந்திரிக்க முடியாது. ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் தான் போய் படுக்கிறவங்களா இருப்பாங்க. கண்டிப்பாக. அப்படிப்பட்டவங்களாம் எந்த டைமில் வழிபாடு செய்யணும்? இப்போ பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்ற முடியல, அவங்களால ஃபாலோ பண்ணி சொன்ன மாதிரி வேலை பார்க்குறாங்க, ஏதோ ஒரு சூழ்நிலை அவங்க பண்ணணும்னு நினைக்காங்க, பண்ண முடியல வீட்டில் அப்படின்னா, கண்டிப்பாக அவங்க வந்து மாலை நேரத்தில் ஒரு 5:30 மணிலேருந்து 5:50க்குள்ளே சூரியன் அஸ்தமனம் ஆறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், வீட்டில் தீபம் ஏற்றிடணும். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் தீபம் வீட்டில் எரியணும். 5:30 மணி ஏற்றுறாங்கன்னா குறைஞ்சது ஒரு 8:30 மணி வரைக்கும் எரியணும். இவங்க வீட்டில் தீபம் எரிஞ்சால் இவங்க பிரம்ம முகூர்த்தத்தில் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை கட்டாயமாக ஈவினிங் நேரத்தில், மாலை நேரத்தில் இவங்க பண்ணும்போது ஃபுல் வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாகவும் நல்ல ஒரு ஆத்மாத்மான ஒரு வழிபாடு பண்ண மாதிரி தான் அர்த்தம். அதனால் நல்லா சூப்பராக இருக்கும். அப்பயுமே அவங்க வந்து கோமியம் தொளிக்கணும், அவங்க பன்னீர் தொளிக்கணுங்கிறது கான்செப்ட். கண்டிப்பாக, நிச்சயமாக நிறைய விஷயத்தை விளக்கமாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.